ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு நமது இல்லம். இன்னைக்கு நம்ம குலதெய்வம் தெரியவில்லையா, குலதெய்வ கட்டா அனைத்தையும் உடைக்க உடனே குலதெய்வம் உங்கள் வீட்டுக்கு வர இந்த சிவப்பு மூட்டையை வாசலில் கட்டுங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். எத்தனையோ தெய்வங்கள் இருந்தாலும் சரி, எத்தனையோ கோவில்களுக்கு நாம் போனாலும் சரி, நமது குடும்ப அந்த குலதெய்வத்தை வணங்கினால்தான் நம்ம குடும்பம் எப்பொழுதும் சிறப்பான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். குலதெய்வத்தை மறந்தவர்கள் என்றைக்குமே அவங்க வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்க முடியாது. கண்டிப்பாக குலதெய்வ வழிபாடு ஒவ்வொருவருக்கும் மிக மிக முக்கியம். நம்ம குலத்தை காப்பதற்கு நமக்கு ஒரு இன்னல், துன்பம், கஷ்டம் வரும் பொழுது நமக்கு முன்பாக உடனே அதை தடுப்பது நமது குலதெய்வம்தான். நம்ம குழந்தைகளை குலத்தை தழைக்க வைப்பது நமது குலதெய்வம்தான். அந்த மாதிரி வம்சம் வம்சமாக அந்த குலதெய்வத்தை வழிபட மறந்தவர்கள் தான் இன்றைக்கி நம்ம குலதெய்வம் யாருன்னே நிறைய பேர் தெரியாமல் இருப்பவங்க. அதனால் கண்டிப்பாக குலதெய்வம் தெரியாதவர்களும் இந்த அற்புதமான பரிகாரத்தை செய்யுங்க. அதே போல் ஒரு சிலரது வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த குலதெய்வத்தை கட்டி வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு அந்த குலதெய்வம் நல்லது செஞ்சிடக்கூடாது, துணையாக இருக்கக்கூடாது அப்படின்னு குலதெய்வத்தையே கட்டுபவர்களும் இருக்கின்றார்கள். இந்த மாதிரி பிரச்சனையில் நீங்கள் இருந்தாலும் சரி, இந்த பரிகாரத்தை செய்யுங்க. அந்த குலதெய்வ கட்டு உடைந்து குலதெய்வம் உங்கள் வீட்டு வாசலில் நிற்கும். அதே போல் குலதெய்வம் யாருன்னே தெரியாதவங்க இதை செய்யும் பொழுது அந்த குலதெய்வத்தை பற்றிய தகவல் உங்கள் குலதெய்வமே உங்களிடம் சேர்க்கும். அது என்ன பரிகாரம், எப்படி செய்கிறது அப்படின்றத வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க வீவர்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அந்த காலத்திலேருந்து குலதெய்வத்தை வழிபடுவதை நமது முன்னோர்கள் கட்டாயமான ஒரு வழிபாடாகவே அவங்க கடைப்பிடிச்சிருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு முறை அங்காளி பங்காளி எல்லாரும் சேர்ந்து அந்த குலதெய்வத்திற்கு திருவிழா நடத்தி அவங்க படையல் போட்டு வழிபட்டு அவங்க கண்டிப்பாக அதை எங்கே இருந்தாலும் அதை செஞ்சுருவாங்க. அந்த மாதிரி செஞ்சுட்டு வந்ததுனால தான் இன்றைக்கி நம்ம குலதெய்வத்தை நம்ம வாழையடி வாழையாக வணங்கி கொண்டு வருகின்றோம். ஒரு குலதெய்வம் தான் நமது குலத்தை காப்பதற்கு உடனடியாக நமக்காக ஓடி நிற்கும். அதை உணர்த்துவதற்காகத்தான் நமது முன்னோர்கள் குலம் தெரியாவிட்டாலும் குலதெய்வம் தெரியாமல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இருக்கின்றார்கள். அதனால் உங்களுக்கு உங்கள் குலதெய்வத்தின் அருள் எப்பொழுதும் உங்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்க வேண்டும், உங்கள் வீட்டிலேயே தங்கி இருக்க வேண்டும் அப்படின்னா அந்த பரிகாரத்தை செய்யுங்க. அதே போல் உங்கள் குலதெய்வம் யாருன்னே தெரியாது அப்படின்றவங்களும் இதை செய்யுங்க. குலதெய்வம் கட்டுப்படுத்தி வச்சுருக்காங்க, எங்களுக்கு குலதெய்வத்தின் அருளே கிடைக்கல அப்படின்றவங்களும் இதை தாராளமாக செய்வதன் மூலம் அந்த கட்டையெல்லாம் உடைத்து கொண்டு உங்கள் குலதெய்வம் உங்கள் எதிரில் நிற்கும். அதே போல் குலதெய்வத்தை தெரியாதவர்கள் அந்த குலதெய்வமே உங்களுக்கு தெரியப்படுத்தும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சொல்லி இருக்கின்ற இந்த 7 பொருட்கள் வேண்டும். முதல்ல பார்த்தீங்கன்னா கல் உப்பு, அதுக்கப்புறமா சந்தனம், நல்ல வாசனையான சந்தனம் வேண்டும். அதே போல் வாசனையான குங்குமம் வேண்டும். விரலி மஞ்சள், அது ஒரு விரலி மஞ்சள் இருந்தால் போதும். அடுப்பு கறி கண்டிப்பாக இது வேண்டும். ஒரு அடுப்பு கறி இருந்தாலே போதும். ஒரே ஒரு வசம்பு, அதே போல் சாம்பிராணி. இந்த மாதிரி கட்டி சாம்பிராணி தான், பால் சாம்பிராணி அப்படின்னு சொல்லுவோம். இது தான் வேணும். கம்ப்யூட்டர் சாம்பிராணிலாம் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. இந்த 7 பொருட்களையும் எடுத்து வைத்து கொண்டு நீங்கள் ஒரு சிவப்பு நிற துணியை ஒரு பிளேட் மேலே பூஜை அறையில் வச்சு இதை செய்யுங்க. அந்த பிளேட் மேலே சிவப்பு நிற துணியை விரிச்சிட்டு நல்லா கொஞ்சம் பெருசாகவே அந்த துணி இருக்கட்டும். ஒரு டவல் அளவுக்கு, சின்ன கைக்குட்டை அளவுக்கு இருந்தால் போதும். ஒரு கைப்பிடி கல்லுப்பை நல்லா உங்கள் குலதெய்வத்தை மனசார வேண்டி கொண்டு அதை எடுத்து வைங்க. அதே போல் அந்த அடுப்பு கறி துண்டு ஒன்று எடுத்து வைங்க. ஒரு வசம்பு, ஒரு விரலி மஞ்சள், ஒரு சாம்பிராணி ஒரு 2-3 பீஸ் கூட நீங்கள் வைக்கலாம். வச்சுட்டு கொஞ்சமாக சந்தனம், அப்படியே அது கரைச்சி பன்னீரில் கரைச்சி தான் இருக்கணும். அந்த வாசனையான சந்தனத்தை நல்லா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு அதில் எடுத்து வைங்க. அந்த வாசனை தான் உங்களுக்கு உங்கள் குலதெய்வத்தையே உங்கள் வீட்டுக்கு கூட்டி சேர்க்கும். அதனால் எல்லாமே வாசனையான பொருட்கள், நம்ம குலதெய்வத்திற்கு உகந்த பொருட்கள். அதே போல் அந்த வாசனையான குங்குமத்தையும் ஒரு 1/2 ஸ்பூன் வச்சுருங்க. இது எல்லாத்தையும் வச்சுட்டு நல்லா வேண்டிக்கிறங்க. மனசார குடும்பத்தோடு கூட வேண்டிக் கொண்டு அதை எல்லாத்தையும் மூட்டையாக கட்டி உங்கள் நிலைவாசலில் நீங்கள் கட்டணும். இந்த மாதிரி செய்யும் பொழுது உங்கள் குலதெய்வம் எங்கிருந்தாலும் ஓடி உங்களை பாதுகாக்கும். உங்கள் நிலைவாசலில் அமரும். எந்த தீவினைகளும் தீய சக்திகளும் அந்த உங்களை தொந்தரவு செய்யக்கூடிய எந்த ஒரு அமானுஷ்யமும் உங்களை ஒன்றும் பண்ணாது. எந்த ஒரு ஆபத்தும் உங்களுக்கு வராமல் உங்கள் குலதெய்வம் உங்களை காப்பாற்றும். அதே போல் இந்த முடிச்சை நீங்கள் நிலைவாசலில் கட்டிட்டு எப்போ மாற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு வருடத்திற்கு ஒரு முறை நீங்கள் மாற்றினாலே போதும். அது அப்படியே தான் இருக்கும் அந்த பொருட்கள் எல்லாம்.
அது வந்து அந்த வாசனை, அந்த தெய்வீக வாசனை உங்கள் குலதெய்வத்தை கண்டிப்பாக அழைத்து கொண்டு வரும். உங்கள் குலதெய்வ கட்டை உடைக்கும். உங்கள் குலதெய்வம் யாருன்னே தெரியலனாலும் அந்த குலதெய்வ தகவல் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். இத வந்து நீங்க என்னைக்கு செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அமாவாசை அன்னைக்கு செய்யுங்க, அல்லது ஒரு பௌர்ணமி அன்னைக்கு செய்யுங்க. இப்பொழுது கூட அந்த திங்கட்கிழமை பௌர்ணமி ஜூன் 29ஆம் தேதி வருது. இந்த மாதிரி இது எப்பொழுது நீங்க இந்த வீடியோ பார்த்தாலும், அப்பொழுது வரக்கூடிய பௌர்ணமியோ, அமாவாசை அன்னைக்கோ இத தாராளமா நீங்க வந்து செய்யுங்க. அதேபோல வருடத்திற்கு ஒரு முறை மாற்றும் பொழுதும், நீங்க இந்த மாரி அமாவாசை, பௌர்ணமி அன்னைக்கு இந்த பழைய முடிச்ச எடுத்துட்டு, அத வந்து நீங்க அப்படியே அந்த அடுப்புக்கறிலாம் ஒண்ணுமே ஆகாது. வசம்பு ஒண்ணுமே ஆகாது. அதையே நீங்க திருப்பி யூஸ் பண்ணிக்கலாம். மத்த பொருட்கள நீங்க வந்து மாத்தி வச்சுருங்க. ஏன்னா சாம்பிராணி வாசம் போயிருக்கும். சந்தனம், குங்குமம் இதெல்லாம் வந்து காஞ்சு போயிருக்கும். அதேபோல நீங்க அந்த உப்பு அதுவும் வந்து கரைஞ்சு போயிருக்கும். நிறம் மாறி. அதனால அதெல்லாம் வந்து நீங்க வேறு வந்து புதுசா மாத்திருங்க. இந்த வசம்பையும், அந்த அடுப்புக்கரியையும் நீங்க தாராளமாக அதையே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் வந்து நல்லா இல்ல அப்படின்னா, நீங்க எல்லாத்தையுமே மாத்திரலாம். மஞ்சள்லாம் வந்து உங்களுக்கு கண்டிப்பா நல்லா இருக்காது. அதனால எல்லாத்தையுமே நீங்க மாத்துறனாலும் மாத்திக்கலாம். இல்ல அதே நீங்க அடுப்புக்கறி வந்து யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுப்புக்கறிலாம் இப்போ வந்து ஆன்லைன்லேயே கிடைக்குது. கிடைக்காதவங்க அதில கூட நீங்க வாங்கி, நீங்க கண்டிப்பா இத வந்து செஞ்சு பாருங்க. நிச்சயமா உடனடியா உங்க வீட்ல ஒரு மாற்றம் தெரியும். நல்ல காரியங்கள் வந்து நடக்க ஆரம்பிக்கும். ஒரு தெய்வ பாதுகாப்பு, குலதெய்வத்தின் பாதுகாப்பு உங்களுக்கு வந்து இருப்பது போன்று கண்டிப்பாக நீங்க வந்து உணர்வீங்க. அந்த ஒரு தைரியம், தன்னம்பிக்கை, மனசுல வந்து பயம்லாம் இருக்காது. அந்த மாதிரியான கண்டிப்பான அந்த தெய்வ சக்தி உங்களை வந்து பாதுகாக்கும். எப்படி இருந்தாலும் சரி, அந்த குலதெய்வம், உங்க குலதெய்வம் கண்டிப்பா உங்க வீட்டை தேடி, உங்களை தேடி ஓடி வரும். இத வந்து செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்க விவஸ். இது மாதிரி எளிய பரிகாரங்கள் தெரிந்து கொள்வதற்கு மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ.